வணக்க நண்பர்களே, போன எபிசோட் நம்ம கோயிலில் இருந்தோம். இந்த எபிசோட் எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஸ்ரீலங்கா ஒரு டீ எஸ்டேட்டுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். அந்த டீ எஸ்டேட் ஒருத்தர் சொன்னது கேட்டோன்னா நான் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். அது நீங்களே கேளுங்களேன். முதல்ல தேயிலை பற்றி ஒரு சிறிய ஆரம்பம் சொல்கிறோம். விரல் உற்பத்தியை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இலங்கையில் இந்தியாவிலேருந்து தான் தேயிலை ஆரம்ப கால பகுதியிலேருந்து இருக்கிற காஃபி பயிற்சி தேயிலை முதல்ல கண்டுபிடிச்சதால சீடு. அதாவது என்னென்னா முதல்ல இந்தியாவிலேருந்து தான் ஸ்ரீலங்காவுக்கு டீ எக்ஸ்போர்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லினுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கும் போது தான் எனக்கே ஒரு விஷயம் தெரிஞ்சுது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சில்வர் டீ இதுதான் இங்கே இருக்கிற காஸ்ட்லியஸ்ட் டீயாக. அதுக்கப்புறம் தான் படிப்படியாக நம்ம குடிக்கிற அந்த டஸ்ட் டீ வரைக்கும் வருமா. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் தாங்க தெரியுது நம்ம கடைசி ஸ்டேஜில் இருக்கிற டீ தான் குச்சினுக்குறோமா. சரி, இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் சாப்பிட போய்ட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோம். அதுதான் நுவாரா இல்லையா அப்படின்ற இடம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல், ஏற்காடு அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப அழகான நிலப்பரப்பு உள்ள இது. இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீலங்கா அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரும் ஒரே இடம் சீதா அம்மா கோவில். அதாவது முதல்ல ஹனுமான் வந்து சீதா அம்மாவை பார்க்க போகும்போது அந்த காலடி பதிஞ்ச இடம். இங்கே தான் சீதா அம்மாவை வந்து ராவணன் சிறை வச்சுருந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோயிலுக்குள்ளே போகும்போது நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது. வேஷ்டி தான் கட்டணும் அது இதுன்னு. சரி, நாங்களும் உள்ளே போய்ட்டு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அது அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் ஹனுமான் காலை வச்ச இடம் அப்படின்றாங்க. நாங்களும் கிட்ட போய் பார்த்தா ஹனுமான் வந்து சீதா அம்மாவுக்கு அந்த வணக்கம் வைக்கிற மாதிரியும், அப்படியே கீழே பார்த்தா அவரோட பாதை அதை படிஞ்ச மாதிரி அழகாக இருந்தது. பக்கத்துலேயே ஆட்டு இருந்தது. இதெல்லாம் பார்த்துட்டு நாங்களும் வெளியில் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கேன். அதே மாதிரி லைட்டாக சின்ன சினிமாட்டிக் ட்ரை பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற சீரிஸோட வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். அது வரைக்கும் போய்ட்டு வரேன். டாட்டா, பாய். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.